பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி லாகரிதம்னா என்ன அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வீடியோ பார்த்துட்டு இந்த எக்ஸசைஸ் சார்ட் அவுட் பண்றதுக்கு நமக்கு எந்தெந்த ஃபார்முலாஸ்ல யூஸ் ஆகும் அப்படிங்கிற ஃபார்முலாஸையும் பார்த்துடலாம். ஓகே ரைட். இப்போ ஃபர்ஸ்ட் திங்கா எக்ஸ்போனன்ட் என்ன ப்ரீவியஸ் கான்செப்ட் வீடியோல பார்த்திருக்கோம். எக்ஸ்போனன்ட்ஸ் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 2^4 அப்படிங்கிறது ஒரு எக்ஸ்போனன்ட் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஓகே ரைட். இப்போ ரேடிக்கல்ஸ் அப்படின்னு என்ன? ரேடிக்கல்ஸ் அப்படின்னா 2^4 is equal to 16. அப்போ இந்த 4 நம்ம அன்சைடு எடுத்து எழுதணும்னா 2 is equal to 16 power 1/4 அப்படின்னு ஆயிடும். ஸோ இதுதான் ரேடிக்கல் வேல்யூ. எது ரேடிக்கல் வேல்யூ? இது வந்து ரேடிக்கல் வேல்யூ அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். ஓகே ரைட். அடுத்ததா லாகரிதமிக் லாகுக்குள்ள என்டர் ஆக போறோம். இப்போ லாகுக்குள்ள என்டர் ஆகும் போது இந்த பேசிக் வேல்யூல இருந்தே ஸ்டார்ட் பண்றேன். 2^4 உடைய வேல்யூ 16. ஓகே 16 அப்படின்னு நமக்கு தெரியும் இல்லையா? 2^4 is equal to 16. So 16 is equal to 2^4 அப்படின்னு எழுதிடலாம். அப்படிதானே தங்கம்? ரைட். இப்போ இந்த 16க்கு நம்ம லாக் எடுக்க போறோம். எப்படி லாக் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துடலாம். இப்போ இந்த 16 இருக்கு. அந்த 16க்கு நம்ம லாக் எடுத்தோம் அப்படின்னா that is equal to 2^4 அப்படின்னு இருக்கு இல்லையா? இப்போ இந்த பேஸ் வந்து அப்படியே கீழே வந்துடும். அப்போ இந்த 2 பேஸ் வேல்யூ இருக்கிற 2 வந்து இந்த லாக் உடைய பேஸ்க்கு வந்துடும். அடுத்ததா இந்த 2 வந்து பேஸ்க்கு வந்துடுச்சுன்னா இந்த இடம் எம்டி ஆயிடும் இல்லையா? எம்டி ஆன பின்னாடி பவர்ல இருக்கிற 4 அப்படியே உள்ள போய் உள்ள என்டர் ஆயிடும் 4 அப்படின்னு சொல்லி. பவர்ல இருக்கிற 4 அப்படியே உள்ள வந்துடும். புரியுதா தங்கம்? ஸோ இதே மாதிரி இன்னொரு 2 எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ 9 அப்படிங்கிற நம்பரை 3² அப்படின்னு எழுதிடலாம். அப்போ இந்த 9க்கு லாக் எடுக்கிறோம்னா log of 9 is equal to இங்க இருக்கிற பேஸ் என்ன ஆகும்? இந்த பேஸ் வந்து அப்படியே கீழே வந்துடும். பேஸ்ல இருக்கிற 3 கீழே வந்துடும். இங்க இருக்கிற 2 வந்து அப்படியே உள்ள போயிடும். அந்த சர்க்கிள்குள்ள போயிடும். ஸோ பேஸ் வந்து கீழே இறங்கி 2 அப்படின்னு மாறிடும். புரியுதா தங்கம்? ரைட். இப்போ ஒன் மோர் எக்ஸாம்பிளா 125 அப்படிங்கிறத நாம 5² 5³ அப்படின்னு எழுதலாம். 5 into 5 into 5 is 125. இப்போ இந்த 125க்கு லாக் எடுக்கிறோம்னு வச்சுக்கோ தங்கம். இந்த 125க்கு 125 is equal to 5 to the power 3 அப்படின்னு இருக்கு. 5 to the power 3 times அப்படின்னு இருக்கு. இந்த 125க்கு லாக் எடுத்தோம் அப்படின்னா இங்க இருக்கிற 5 பேஸ்ல இருக்கிற 5 என்ன ஆகும்? அப்படியே இந்த லாகுக்கு பேஸா வந்துடும். இந்த 5 இங்க பேஸா மாறிடும். அடுத்த இந்த 5 பேஸா மாறிடுச்சுன்னா இந்த எம்டியா இருக்கும். அப்போ மேல இருக்கிற 3 பவர்ல இருக்கிற 3 உள்ள வந்துடும். உள்ள வந்து 3 அப்படின்னு மாறிடும். ஓகேவா? ரைட். therefore log of 125 to the base 5 உடைய வேல்யூ என்ன? 3 அப்படின்னு எழுதிடலாம். ஸோ ஒரு நியூமரிக்கல் வேல்யூக்கு லாக் எடுக்கும்போது எப்படி ரீசேஞ்ச் பண்ணணும் ரைட் ஹேண்ட் சைட்ல இருக்கிற வேல்யூவை அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். இப்போ இந்த லாகரிதமிக்ங்கிற டாபிக்கை ரிசல்ட் எழுத போறோம். ரிசல்ட் எழுதும்போது 5 செட் ஆஃப் ஃபார்முலாஸ் வந்து நமக்கு நல்ல ஞாபகத்தில் இருக்கணும். அந்த 5 ஃபார்முலாஸ் ஜெனரேட் பண்ற கவனி. ஃபார்முலா நம்பர் 1 log of a to the base a அப்படின்னாலோ இல்ல log of m to the base m அப்படின்னாலோ இல்ல log of விஜய் to the base விஜய் அப்படின்னாலோ log of அஜித் to the base அஜித் அப்படின்னாலோ அதோடைய எல்லா ரிசல்ட்டுமே 1க்கு ஈக்குவலா இருக்கும். log of a number to the base சேம் நம்பரா இருந்ததுன்னா அதோடைய ரிசல்ட் 1 அப்படிங்கிறது ஃபார்முலா நம்பர் 1. ஓகேவா? ரைட். இப்போ ஃபார்முலா நம்பர் 2 போயிடலாம். log of ab ஏங்கிற நம்பரும் பிங்கிற நம்பரும் மல்டிப்ளிகேஷன்ல இருந்ததுன்னா அத நாம log of a பிளஸ் log of b அப்படின்னு சொல்லி ஸ்பிளிட் பண்ணி எழுதலாம். மல்டிப்ளிகேஷன் இருந்ததுன்னா அடிஷனா ஸ்பிளிட் பண்ணி எழுதலாம். இது செகண்ட் ஃபார்முலா. அண்ட் தேர்ட் ஃபார்முலா
log of a divided by b. a by b இருக்குதுன்னா மல்டிப்ளிகேஷன்ல இருந்ததுன்னா அடிஷன்ல செப்பரேட் பண்றோம், டிவிஷன்ல இருந்ததுன்னா சப்ட்ராக்ஷன் கொடுத்து செப்பரேட் பண்றோம். log of a minus log of b அப்படின்னு எழுதணும். நமக்கு புரியுது இல்லையா? ரைட். சம் நம்பர் 4, ஃபார்முலா நம்பர் 4, log of m to the power n இருந்ததுன்னு வச்சுக்கோ. அது நம்ம என்ன எழுதலாம்? log m the whole power n இருந்ததுன்னா அந்த n அப்படியே எடுத்து முன்னாடி எழுதிடலாம். n into log of m அப்படின்னு எழுதலாம். ஓகே. then the last and the final formula, log of a to the base b இருந்ததுன்னா இந்த log of a to the base b அதோடைய காமன் டினாமினேட்டர் என்ன? 1. ஓகே. எப்பவுமே எந்த நம்பர்ல என்ன 1 இருக்கும். அப்போ அதை அப்படியே ரெசிப்ரோக்கல் எழுதணும்னா, அதாவது 1 டிவைடட் பை இந்த டேர்ம் அப்படியே ரெசிப்ரோக்கல் பண்ணோம்னா log of a by b, log of a by b is equal to 1 அப்படின்னா அப்படியே ரெசிப்ரோக்கல் எடுத்தா 1 டிவைடட் பை log of a by b தானே வரும் இல்லையா? அங்க மட்டும் ஒரு சின்ன சேஞ்ச நல்லா கவனிச்சுக்கோ. log of a to the base b இருக்கு, அத டினாமினேட்டர் கொண்டு போனோம்னா a to the base b அப்படிங்கிறது b to the base a அப்படின்னு மாறிடும். b to the base a அப்படின்னு மாறிடும். ஓகேவா? ரைட். தட்ஸ் இட். இதுக்கு ஒரு சின்ன கரெக்ஷன் மட்டும் பண்ண கவனி. log of a பேஸ்ல a அப்படிங்கிற வேல்யூ இருக்கு, log of m பேஸ்ல mங்கிற ஒரு ரிசல்ட் இருக்கு. log of ab பேஸ்ல ஏதாவது வேல்யூ இருக்கா? வேல்யூ இல்ல. அதனால காமனா நான் x அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறேன். எக்ஸ்ங்கிறத காமன் பேஸ் எடுத்துக்கிறேன். இங்க log of a இருக்க, பேஸ்ல எதுவும் இல்லை, அப்ப நான் இங்க x இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கேன், அதனால x வந்து காமன் பேஸா எடுத்துக்கிறேன். ஓகே. ஸோ இங்கேயும் log of a by b இருக்கு, பேஸ்ல எந்த வேல்யூ இல்லை, நாங்க எக்ஸ்ன்னு ஒரு காமன் பேஸ் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த இடத்துல எல்லாம் பேஸ் இல்லைங்கனால எக்ஸ் ஃபில் பண்ணியிருக்கேன். இந்த சமகவனி log of m to the whole power n இருக்க, பேஸ்ல ஏதாவது வேல்யூ இருக்கா? எதுவுமே இல்லைங்கிறதுனால நான் எக்ஸ் அப்படின்னு சொல்லி டினோட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இங்க வந்து நான் மென்ஷன் பண்ண வேண்டாம், ஏன்னா log of a to the base b ஆல்ரெடி இருக்கு. ஓகே. தட்ஸ் இட். இந்த 5 ஃபார்முலா பேஸ் பண்ணி தான் இந்த டாபிக் வந்து கண்டினியூ ஆக போகுது. எனிவே வீடியோ பாஸ் பண்ணி கால் பண்ணிடுங்க. இது மூட்டும் எக்ஸசைஸ் நம்பர் 2.12. தேங்க்யூ.